அர்ச்சனையால் சாமிக்கு பெருமை, பிரச்சனையால் ஆசாமிக்கு பெருமை. உலகம் வந்து திரும்ப திரும்ப உங்களை அப்படிதான் தயார்படுத்தும். அது வந்து பிரச்சனைன்னு சொல்லும். நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொன்னா மைண்டுக்கு பல்ப் எரியும். இந்த லீடரோட முக்கியமான பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா விஷன். டு earn more, learn more. யாதும் ஊரே யாவரும் கேள்வி, தீதும் ஒன்றும் பிறர் தர வாரா. ஒரு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பவுண்டரி. இங்க கிரிக்கெட் எல்லாரும் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபெயிலியரோட தான் அவங்க வந்து சக்சஸ் வரும். அதனால நம்ம ஃபெயிலியர் தனியா, சக்சஸ் தனியா பிரிக்காம ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு பாக்குறது ரொம்ப புத்திசாலித்தனமா நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்றைய சிறப்பு செவியிலே சென்னையை தளமாக கொண்டு இயங்கும் நேச்சுரல் சலூன்ஸ் என்கின்ற அமைப்பின் இணை நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாகி CK குமாரவேல் அவர்கள். CK குமாரவேல் அவர்கள் மிக பிரபலமான இந்த நேச்சுரல் ஸ்பாஸ் என்கின்ற அல்லது நேச்சுரல் சலூன்ஸ் என்கின்ற நிறுவனத்தை அவருடைய மனைவி வீணா அவர்களுடன் இணைந்து உருவாக்கி இன்று 750க்கு மேற்பட்ட கிளைகளை பரப்பி நிற்கின்றது. 2029க்கு முன் 3000 கிளைகளை உருவாக்குவதற்கான ஒரு செயல் திட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அண்மையிலே யாழ் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற ஸ்டார்ட் அப் திருவிழாவில் கலந்து கொண்ட போது எடுக்கப்பட்ட இந்த சிறப்பு செவியிலே பல சுவாரஸ்யமான வியாபாரம் மற்றும் தொழில் முனைவோருக்கான ஆலோசனைகளை வழங்கி இருக்கின்றார். இந்த நேர்காணலை நடத்துகின்றார் நித்யா நந்தீஸ்வரன். அதே நேரத்தில் ஒலி காணொலி உதவி தர்ஷன் மதியழகன். சங்கினி முழங்குதனை தாளா இன்பம் தமிழன்னை தனையன்றி பிரிது ஒன்று இல்லை. அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று எம்முடன் இணைந்திருக்கிறார் CK குமாரவேல் அவர்கள், co-founder and CMD of Natural Saloon and Spa. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அந்த காலத்துல வந்து சிலோன் ரேடியோ ரொம்ப பாப்புலரா இருக்கும். அதுல அந்த KS ராஜாவும் அப்துல் ஹமீதும் பேசுவாங்க. அந்த பேசுற தமிழ் எங்களுக்கு வந்து பாதி புரியும் பாதி புரியாது. ஆனா ரொம்ப என்ன தேன் வந்து பாயுது காது நிலைன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது நீங்க பேசுறது. மிக்க நன்றி சார். வந்து நாங்க எல்லாரும் முன்னமே அறியப்பட்ட ஒரு மனிதர், மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவாளர், பல்வேறு நபர்களுக்கு தொழில்களை நாடு முழுவதும் உலகம் முழுவதுமாக வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு தொழில் வல்லுநர். அவரை இன்று நேர்காணல் காண்பதில் என்னுடைய சார்பாக, எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை மீண்டும் பதிவு செய்து கொண்டு சார் நாங்க இப்ப கேள்விக்குள்ள நுழையலாம்னு நினைக்கிறேன். அதாவது சார், உலகம் முழுவதும் பல்வேறு கிளைகளாக உங்களுடைய நிறுவனங்களை அமைத்து பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறீர்கள். அவ்வாறு பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கை மாத்திரமல்லாது, இந்தியா மாத்திரமல்லாது, பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலும் கூட, சவுதி அரேபியா நாடுகளிலும் கூட உங்களுடைய வெற்றி பாதைகளை நீங்கள் பதித்திருக்கிறீர்கள் என்பது தமிழர்கள் என்ற ரீதியில் எங்களுக்கும் பெருமை, இன்று உங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்னுடைய முதல் கேள்வி, இன்றைய எதிர்கால சமூகத்தினருக்கும் சரி, இன்றைய சமுதாயத்தினருக்கும் சரி, தொழில் முனைவோருக்கும் சரி ஒரு ஊக்குவிப்பை வழங்கும் என்று நினைக்கிறேன். ஒரு தலைவராக நீங்கள் பல்வேறு சமயங்களில் பல சவால்களை எதிர்கொள்வீர்கள். அந்த தருவாயில் எவ்வாறான ஒரு சிறப்பான ஊக்குவிப்புகளை நீங்கள் உங்களுக்குள்ளே வழங்கிக் கொள்வீர்கள் மற்றும் உங்கள் குழுவினரை நடத்திக் கொள்வீர்கள் என்பதை பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா? அர்ச்சனையால் சாமிக்கு பெருமை, பிரச்சனையால் ஆசாமிக்கு பெருமை. எவ்வளவு நீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்க, அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்றீங்க. பிக் ப்ராப்ளம்ஸ் ஆர் பிக் ஆண்டர்பிரனர், ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஸ்மால் ஆண்டர்பிரனர். நீங்க நிறைய பிரச்சனையை நீங்க வந்து ஃபேஸ் பண்ண நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அப்படிதான் உலகம் உங்களை தயார்படுத்துதுன்னு அர்த்தம். ஒரு பக்தர் வந்து ஒரு ஃப்ளோரிங் மார்பிள் மேல நின்று ஒரு ஸ்டாச்சு மார்பிளை வந்து கும்பிட்டுட்டு இருந்தார். அப்போ வந்து அந்த ஃப்ளோரிங் மார்பிள் வந்து அந்த ஸ்டாச்சு மார்பிள் கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 2 பேரும் ஒரே ட்ரக்லேருந்து தான் வந்தோம், அது என் நிலைமையை பாரு, என் மேலே நின்றுட்டு ஒன்றை கூப்பிட்டு இருக்கிறான், இது எந்த விதத்தில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ வந்து அந்த ஸ்டாச்சு மார்பிள் சொல்லிச்சான், அந்த சிற்பி வந்து சுத்தியும் உளியும் வச்சு அடிக்க வந்தபோது நீ தப்பிச்சு ஓடன, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்லி உன்னை ஃப்ளோரிங் ஆக்கிட்டாங்க, நான் எல்லா அடியும் வாங்கினேன், ஐ பிகேம் வர்தி ஆஃப் வர்ஷிப். தட் இஸ் ஹவ் உனக்கு வந்து உலகம் வந்து திரும்ப உங்களை அப்படி தான் தயார்படுத்தும். அது வந்து பிரச்சனைன்னு சொல்லும், அது வந்து உங்களுக்கு வந்து சேலஞ்சுன்னு சொல்லும், அது வந்து வேரியஸ் விஷயங்களை உங்களை திரும்ப உங்களை சொல்லிகிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தில் இருக்கு. அதாவது when your mind is weak, the situation will look like a problem. When your mind is normal, same situation will look like a challenge. When your mind is strong, same situation will look like an opportunity. நீங்கள் கடைசியாக நீங்கள் ஜெயிக்க வேண்டியது உங்கள் 2 காதுக்கு நடுவில் இருக்க மைண்டை தான். நம்ம அரிஸ்டாட்டில் ரொம்ப அழகாக சொல்லுவார், தி ஃபர்ஸ்ட் அண்ட் தி பெஸ்ட் விக்டரி இஸ் டு கான்கர் செல்ஃப். ஒன்னை நீ அறிவாய், நீ அதை உன்னோடைய நீ வந்து ஸ்ட்ரென்த் பண்ண உலகம் வந்து உனக்கு வந்து வழி கொடுக்க முடியும். அந்த மாதிரி வந்து எல்லா பிரச்சனையிலும் இருக்கும்போது எனக்கு வெளியே இருக்கிறத விட எனக்குள்ள இருக்கிறது அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் திடமா நம்பினேன். அந்த நம்பிக்கை தான் முதல்ல வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கொடுக்கும். நிறைய பேர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே என்னால முடியாதுன்னு சொல்லி தோத்துருவாங்க.
நான் நிறைய இதுல சொல்றது அந்த ஒரு பால்வாளியில 2 தவளை விழுந்துடுமா, அந்த தவளைக்கு என்ன தெரியும், தவளைக்கு ஜம்ப் பண்ண தெரியும். இந்த 2 தவளையும் ஜம்ப் பண்ணிட்டே இருந்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தவளை ரியலைஸ் பண்ணிச்சா என்னால இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு தவளை என்னால முடியும்னு அது ஜம்ப் பண்ணிட்டே இருக்குமா. கொஞ்ச நேரம் கழிச்சு பால் வந்து அந்த மூமெண்ட்ல வந்து வெண்ணெய் ஆகுமா. இந்த வெண்ணெய் மேல ஏறி நின்று அந்த தவளை வந்து வெளியே குதிச்சிடும். அதனால உங்களால முடியும்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உலகம் உங்களுக்கு வழி கொடுக்கும். கிளாஸ் இஸ் half empty or half full. Both are facts depending on the manner in which you are looking at. அதுதான் உங்களோட மைண்ட் செட் தான். நீங்க அதனால பிரச்சனையா பாக்குறீங்களா ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க நீங்க வந்து உங்களை ட்ரெயின் பண்ணிட்டே வரணும். கண்டினியூஸா சின்ன வயதுல இருந்தே நீங்க வந்து உங்களை வந்து ட்ரெயின் பண்ணிட்டே வரணும். நீங்க வந்து அது பிரச்சனை இல்லை, இது ஆப்பர்ச்சுனிட்டி. பிரச்சனைன்னு சொன்னா மைண்ட் பிரேக் போட்டுரும். நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொன்னா மைண்டுக்கு பல்ப் எரியும். ஸோ நீங்க எப்படி உங்க மைண்டை நீங்க ஃபீட் பண்றீங்கன்றதை பொறுத்து தான் வெளி உலகம் உங்களுக்கு நடக்கும். அதான் கெட் தி மேன் ரைட், தி வேர்ல்ட் வில் பிகம் ஆல் ரைட்னுவாங்க. ஒரு ஃபாதர் ஹேட் இது வந்து டெய்லி வந்து அவர் வந்து பேப்பர் படிப்பாராம். ஒரு நாள் காலையில் அவர் படிக்க முடியல, அவர் வேகமாக வந்து இதுக்கு போயிடுவார் ஆஃபீஸ்க்கு, அவசர வேலையில். சாயங்காலம் வந்து பேப்பர் படிக்க விரும்புகிறாரு. அங்கே என்ன வந்து பாலிடிக்ஸ் என்ன நடக்குது, என்ன கிரிக்கெட் மேட்ச் என்ன ஸ்டாக் மார்க்கெட் என்ன வேர்ல்டு எக்கானமி என்ன இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு அவருக்கு ரொம்ப விருப்பம். அவருடைய 5 வயசு பையன் அவரை தட்டி வந்து எங்கூட விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கான அவர் பேப்பர் படிக்கிறதுல தான் ரொம்ப மும்முரமாக இருப்பார். அப்போ பார்ப்பாரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஒரு வேர்ல்டு வைடு கொரியர் கம்பெனி வந்து ஒரு வேர்ல்டு மேப்பை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கெல்லாம் அவங்களுடைய பொருள் அவங்களுடைய இது அவங்க வந்து சேவை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் பார்த்த உடனே ஒரு சிச்சுவேஷனல் பிரில்லியன்ஸில் அந்த வேர்ல்டு மேப்பை வந்து ஜிக்ஸாப்பஸ் எல்லாம் கிழிச்சு அந்த பையன்கிட்ட கொடுத்து நீ அசம்பிள் பண்ணு, நான் அதுக்கப்புறம் வந்து நான் உங்களோட விளையாடுறேன்ட்டு பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். 2 நிமிஷத்துல அந்த பையன் தட்டி பார் அப்படின்னுவான். பார்த்தா வேர்ல்டு மேப் அசம்பிள் ஆயிருக்கும். அப்பாவுக்கு ஷாக் ஆகிடும். இது எப்படி தான் இவ்வளோ சீக்கிரம் அசம்பிள் பண்ணால் அவனுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பையன் சொல்லுவானா, எனக்கு வந்து கனடா எங்கே இருக்குது, சிங்கப்பூர் எங்கே இருக்குது, கொரியா எங்கே இருக்குது, ஜப்பான் எங்கே இருக்குன்னு தெரியாது. நீ கிளிக்கும் போது பின்னாடி சைடு வந்து ஒரு மேனோட ஃபேஸ் இருந்தது. ஐ நோ வேர் ஐஸ் ஆர், ஐ நோ வேர் நோஸ் இஸ், ஐ நோ வேர் லிப்ஸ் இஸ், ஐ நோ வேர் ஃபோர்ஹெட் இஸ். ஐ காட் தி மேன் ரைட், தி வேர்ல்டு பிகம் ஆல் ரைட். கெட் தி மேன் ரைட், தி வேர்ல்டு வில் பிகம் ஆல் ரைட். நிறைய டைம் நம்ம வந்து வெளியே இருக்கிறத வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண விரும்புவோம். நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்மளால முடிஞ்சது நம்ம 2 காதுக்குள்ள நம்ம எல்லா சுச்சுவேஷனையும் பாசிட்டிவாகவும் ப்ராக்ரெசிவாகவும் எப்பவும் நம்ம வந்து இது ஒரு சொல்யூஷன் நினைச்சு நம்ம பார்க்க ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து உலகம் வந்து வழி கொடுக்கும். நிச்சயமாக சார். அதாவது உன்னை நீ செதுக்கினால் உலகம் தானாக செதுக்கும், செதுக்கி உனக்கான வழியை அது செதுக்கி தரும் என்பதுதான் இதனுடைய உண்மையான கருத்து. நிச்சயமாக. அது மாத்திரமல்லாது இன்று நேச்சுரல் சலூன் அண்ட் ஸ்பா என்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விகளை உலகளாவிய மக்கள் மத்தியிலே எழுப்பிக் கொண்டிருக்கிற ஒரு பொருள். சோ இன்று அதற்குரிய டிமாண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அந்த டிமாண்ட் வந்து உலகளாவிய ரீதியிலேயே பறந்துபட்டு கிடக்கிறது. அந்த பறந்துபட்ட டிமாண்டினை கொண்ட ஒரு பொருளினை சமூகத்தின் மத்தியிலே விதைப்பது என்பதற்கு மிகச் சிறப்பாக ஒரு தலைமைத்துவ பண்பு என்பது ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது. நான் உங்களிடம் என்ன விசாரிக்கிறேன் என்று சொன்னார் சார், உங்களுடைய தலைமைத்துவ பண்பு ஆனது எவ்வாறு இந்த ஒரு உங்களுடைய வெற்றியை கட்டியெழுப்புவதற்கும் உங்களுடைய சமூகத்தினரை நடத்துவதற்கும் உங்களுடைய குழுவினரை நடாத்துவதற்கும் உதவுகின்றது என்பதனை எதிர்கால சமூகத்தினுடைய வரலாற்றுக்கும் வழிப்படுத்தலுக்குமாக பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த லீடரோட முக்கியமான பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா விஷன் இஸ் தி ஆர்ட் ஆஃப் சீயிங் தி இன்விசிபிள். அதாவது வந்து டு மேக் நேச்சுரல்ஸ் as the number 1 salon chain of the world, 3000 salons and 50,000 jobs by 31st December 2029. இது வந்து எங்களுடைய கோல். இந்த விஷனும் கோலும் வந்து இதாகும். விஷன்ன்றது நானா கம்ப்ளீட் பண்றது இல்லை, யார் வேணா அதுக்கு க்ரோ ஆகிட்டே இருக்கும். நான் உலகம் வளர்ந்துட்டு இருக்க மாதிரி இது மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும். அதுக்கு முடிவே இருக்கக்கூடாது. ஓகே, மிஷன்ன்றது ஒரு கோல், ஒரு இதோட இருக்கணும், ஒரு முடிவோட. அதனால இது 2ம் நான் வந்து வச்சிருக்கேன். வச்ச உடனே இதுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், எவ்வளவு ப்ராஃபிட் சம்பாதிக்கணும், எவ்வளவு டர்ன் ஓவர் சம்பாதிக்கணும், இது எதுவுமே இல்லை. இன்னும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் என் கம்பெனி பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க உங்களை தாண்டி உலகத்துக்கு என்ன செய்யறீங்க, உமன் ஆண்டர்பிரனர் கிரியேட் பண்ணணும், ஜாப் கிரியேட் பண்ணணும். ஓகே, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அழகா இருக்கணும், டு க்ரூம் தி வேர்ல்ட். எல்லா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா உங்களை வந்து ஒரு நேர்த்தி ஆக்குறதுன்றது வந்து பணக்காரர்களுக்கு மட்டும் இருக்கிற ஒரு ப்ரிரோகேட்டிவ் கிடையாது. அது எல்லாருக்கும் போய் சேரணும். வெறும் ரிச் அண்ட் தி ஃபேமஸ் மட்டும்தான் அந்த காலத்துல வந்து பியூட்டி பார்லர் போவாங்க, அவங்க வந்து க்ரூமிங் பண்ணிக்குவாங்க, அவங்க அந்த ஸ்டைல் பண்ணிக்குவாங்க, ஃபேஷியல் பண்ணுவாங்க, பெடிக்யூர் பண்ணுவாங்க, ஹேர் கலர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து வெறும் பணக்காரர்கள் மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே அப்படின்னு இருந்ததை டெமோக்ரட்டைஸ் பண்ணி எல்லாருக்கும் போய் சேரணும்.
அந்த சமத்துவமான ஒரு பிஸ்னஸ் மாடலை கொண்டு வந்து அதுல விமன் ஆண்டர்பிரனர்னு ஒரு ஸ்லைட் கொண்டு வந்து அதுல வந்து ஜாப் கிரியேஷன் கொண்டு வந்ததுனாலதான் எல்லாரும் வந்து இதோட சேர்ந்து பண்றாங்க. நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷன்ல போட்டிருந்தா யாரும் ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ எப்பயுமே உங்களோட விஷன்ன்றது லார்ஜர் பர்பஸ், உலகத்தை உள்ளடக்கினதா இருக்கணும், அதுக்கு ஒரு நல்லது செய்யறதா இருக்கணும், அதுல எல்லா ஸ்டேக் ஹோல்டரும் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னா அதுக்கு 6 ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்களாம். முதல் பங்குதாரர் வந்து கஸ்டமர், அவர் தான் வாடிக்கையாளர் தான் முதல் கஸ்டமர். ரெண்டாவது வந்து நம்மளோட வேலை செய்ய வருவர், நம்மளோட எம்ப்ளாயீஸ். மூணாவது வந்து நமக்கு வந்து பொருள் சப்ளை பண்ற வெண்டார்ஸ், சப்ளையர்ஸ், அது என்ன சொல்ல அவங்க மூணாவது. நாலாவது வந்து உங்களுக்கு வந்து பேங்க், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நமக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அந்த பணம் கொடுக்குறவங்க. அஞ்சாவது வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், ரெகுலேட்டர்ஸ், நம்ம டேக்ஸ் கட்டணும், அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் ரூல் படி நம்ம நடக்குதா அப்படின்னு பார்க்குற ரெகுலேட்டர்ஸ். ஆறாவது தான் இந்த பணம் போட்ட தொழில் முனைவோர்கள். இந்த பிஸ்னஸ்ன்றது ஒரு தொழில்ன்றது இந்த 6 பேருடைய வெல்ஃபேரையும் பேலன்ஸ் பண்றது தான். ஒரு காருக்கு 6 வீல் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. இந்த 6 வீல்லையும் காத்து இருக்கணும், அப்பதான் உங்களுடைய டிராவல் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படி இல்லை 4 வீல்ல காத்து இருக்கு, 2 வீல் காத்து இல்லைன்னா உங்களுக்கு வந்து டிராவல் கம்ஃபர்டபுளா இருக்காது. அந்த மாதிரி பிஸ்னஸ்ன்றது இந்த 6 ஸ்டேக் ஹோல்டரை பேலன்ஸ் பண்றது தான் அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாவே நம்ம வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜேர்னிக்கு வந்துடும். அதில் நான் முதல்ல எல்லாம் பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், நான் வந்து என்னுடைய கஸ்டமர் வாடிக்கையாளரை நல்லா பார்த்துக்குவேன், ஆனால் என்னுடைய எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் லேட்டாக சம்பளம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்துக்குவேன் என்னுடைய வாடிக்கையாளரையும் பார்த்துக்குவேன், எம்ப்ளாயீஸையும் பார்த்துக்குவேன், ஆனால் என்னுடைய பொருள் சப்ளை பண்ணுறவங்களுக்கெல்லாம் பணம் லேட்டாக கொடுப்பேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க 3 பேரை பார்த்துக்குவேன், பேங்க்குக்கு லேட்டாக பணம் கட்டுவேன். அப்புறம் கவர்மெண்ட் டாக்ஸஸ்லாம் நான் எப்போ எக்ஸ்ட்ரா பணம் இருக்கோ அப்போ தான் கட்டுவேன். இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தபோது என்னுடைய வந்து growth வந்து ஸ்லோ ஆச்சு. என்னைக்கு நான் வந்து இது 6 ஸ்டேக் ஹோல்டர், 6 பேரை பேலன்ஸ் பண்றது தான் பிஸ்னஸ்ன்றதை புரிஞ்சுக்கிறணும், அதுக்கப்புறம் தான் என்னுடைய வந்து பிஸ்னஸ் வந்து ஃபாஸ்ட் ட்ராக். அதனால எல்லா தொழில் முனைவர்களுக்கும் நம்ம சொல்றது, பணம் பண்றதுக்கு மட்டும் தயவு செஞ்சு தொழிலுக்கு வந்துடாதீங்க, அதுக்கு அதை விட இன்னும் நிறைய ஈஸியான வேலை இருக்கு. இந்த 6 ஸ்டேக் ஹோல்டரையும் பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணி அதுல வந்து நல்ல பேர் எடுக்கிறது தான் பிசினஸ். நேச்சுரல் சலூன்ஸ் அண்ட் ஸ்பா வந்து முன்னணிக்கு கொண்டு வர, முன்னணியில இன்று வரை நிக்குதுன்னு சொன்னா அதுக்கு சொல்லி ஒரு சில குணாம்சங்கள் இருக்கு. மக்கள் வந்து இந்த காரணங்களுக்காக இந்த பொருட்களை நாடி வர்றார்கள் என்ற சில முன்னணியான தனக்கே உரித்தான சில இயல்புகளை கொண்டிருக்கு. சோ அவ்வாறான 3 முக்கியமான இயல்புகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? அதாவது நேச்சுரல் சலூன் அண்ட் ஸ்பாக்கு இருக்கிற முக்கியமான 3 குணாம்சங்கள். ஒண்ணு வந்து எங்களுடைய கஸ்டமர் ஃபர்ஸ்ட், டிஜிட்டல் ஃபர்ஸ்ட், மொபைல் ஃபர்ஸ்ட். எப்பயுமே எந்த நீங்க ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அதை வந்து கஸ்டமரை வந்து சென்டர் பண்ணி தான் டிசிஷன் எடுப்போம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். அந்த கஸ்டமர் என்ன இன்னைக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. கொரோனாவுக்கு முன் ஒரு மாதிரி இருந்தாங்க, கொரோனாவுக்கு பின் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அந்த மாறும் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்க கண்டினியூஸா கட்டமைச்சுட்டே வரணும். நீங்க அன்னைக்கு நான் இது பண்ணது தான் கரெக்ட் அப்படின்னு இன்னைக்கு நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா முயல் மாறி போயிடுது. அதனால மாறும் காலகட்டத்துக்கு ஏற்ப நம்மளை அடாப்ட் பண்ண தெரியணும். பி அடாப்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல வந்து அந்த டைனோசர்னு ஒரு அனிமல் இருந்துதான், அதுதான் உலகத்தையே வந்து பயமுறுத்தி இருந்தது, பெரிய இது விலங்கு. ஆனா வந்து அதால அடாப்ட் பண்ண தெரியல. அந்த அடாப்ட் பண்ண தெரியாதனால அது என்ன போயிடுச்சு, இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறிச்சு, பனி உருகி தண்ணியா வந்து ஓடிச்சு, அதுக்கு அடாப்ட் பண்ண தெரியாம அது மாட்டி அது செத்து போயிடுச்சு. ஆனா அதே காலகட்டத்துல வந்து காக்ரோச்னு ஒண்ணு இருந்துதான், கரப்பாம்பூச்சி. இந்த கரப்பாம்பூச்சி வந்து 40,000 வருஷத்துக்கு முன்ன இருந்துதான், இப்ப இருக்குதான். 150வது ஃப்ளோர்ல இருக்கான், பேஸ்மெண்ட்ல இருக்கான், கார்ல இருக்கான், கிச்சன்ல இருக்கான், பாத்ரூம்ல இருக்கான், கோல்டு கிளைமேட்ல இருக்கான், கோவிடுக்கு முன்ன இருக்கான், கோவிடுக்கு அப்புறம் இருக்கான். அதை ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அதுதான் மோஸ்ட் அடாப்டபிள். ஒரு ஆண்டர்பிரனரா மோஸ்ட் அடாப்டபிளா இருக்கணும். சிச்சுவேஷன் மாற 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 அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். சிச்சுவேஷனல் இன்டெலிஜென்ஸ். நேத்து பிடிச்ச முயல் இன்னைக்கு செட் ஆகாது. கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின்னு சொல்லிட்டு உலகம் மாறிடுச்சு. ஜூம் என்றது வந்து ஒரு செயலி வந்ததுக்கு அப்புறம் ஜியோகிராஃபி ஹஸ் பிகம் ஹிஸ்டரி. நீங்க இங்க இருந்து யாரு எப்ப என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி உலகம் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம போன்ல வந்துருச்சு. எல்லாரும் வந்து வீடியோ பார்க்க முடியும். எல்லாரும் இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல வந்து காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் மொபைல் போன் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்ப காலேஜும் ஸ்கூலும் மொபைல் போன்ல வந்துருச்சு. இந்த யூடியூபை விட பெரிய யூனிவர்சிட்டியே உலகத்துல இல்லை. இந்த மாதிரி காலகட்டத்துக்கு ஏற்ப நம்ம மாறணும்னா அந்த அடாப்டபிலிட்டி ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. அந்த சிச்சுவேஷன், நீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அடாப்டபிள் இருக்கணும். எப்பயுமே அந்த கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி இருக்கணும். கஸ்டமர் கஸ்டமர் கஸ்டமர். ஏன்னா கஸ்டமர் இன்னைக்கு வந்து
உங்களை பிடிக்காம நீங்க வந்து வேற உங்க காம்படிஷன்ல போய் பணம் செலவு பண்ணாருன்னா நீங்க பேங்க்ரப்ட் ஆயிடுவீங்க. அதனால நீங்க கஸ்டமர் ஃபர்ஸ்ட், மொபைல் ஃபர்ஸ்ட். ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அதனால டெக்னாலஜியில நீங்க எப்படி வந்து இன்னைக்கு எஜுகேஷன் டெக்னாலஜியில பண்ணலாம், கஸ்டமர் கேர் டெக்னாலஜியில பண்ணலாம், ஒரு வீடியோ எடுத்து போட்டா டெக்னாலஜி கஸ்டமருக்கு ரீச் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கஸ்டமர் இருக்கணும். அப்புறம் வந்து இன்னோவேஷன், அந்த நாளைக்கு கஸ்டமர் என்ன விரும்புறாங்களோ அதை இன்னைக்கு நம்ம கொடுக்க தெரியணும். அது எப்போ வரும்னா நீங்க அந்த கண்டினியூஸ் லேர்னிங்னு ஒரு ப்ராசஸ்ல இருக்கணும். எப்போ நீங்க கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கீங்களோ அப்போ உலகம் எப்போ உங்களுக்கு மாறுதுன்னு க்ளூ கொடுத்துட்டே இருக்கும். உங்களை சில சமிக்கைகள் வரும் உங்களுக்கு. அந்த சமிக்கைகளை நம்ம வந்து அழகா கேப்சர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கஸ்டமருக்கு அஹெட் ஆகும். அடுத்ததாக சார், நான் என்ன கேட்க வருகிறேன்னு சொன்னா, ஆரம்பத்திலேயே நீங்கள் உங்களுடைய பயணத்தில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு இன்று மாபெரும் வெற்றியாளரான தொழிலதிபராக அமர்ந்திருக்கிறீர்கள். அது போன்று இன்று வளர்ந்து வருகின்ற சமூகங்களுக்கு, இளைஞர்களுக்கு நீங்கள் எவ்வாறான உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறீர்கள்? எவ்வாறு அவர்கள் ஒரு தொழில் முனைவராக வெற்றிகரமான ஒரு இடத்தினை அடையலாம் என்று சொல்லி ஒரு வழிகாட்டு. முதல்ல தொழில ஆரம்பிக்காதீங்க. பிட்வீன் 20 and 30 நீங்க இது வரைக்கும் காலேஜ் படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போது உங்களுடைய காசை கட்டி ஸ்கூல்ல படிச்சீங்க, உங்களுடைய காசை கட்டி காலேஜ்ல படிச்சீங்க. ஆனால் ரியல் லைஃப் வரும்போது உங்களுக்கு வந்து 20 இருந்து 30 வயசு வரைக்கும் நீங்க உடனே யார் அதிக சம்பளம் கொடுக்குறாங்க, எந்த ஃபீல்டுல அதிக பணம் இருக்கு, அந்த ஃபீல்டு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்சிருக்கீங்க. அதை நிறுத்தி நீங்க உங்களுக்கு எந்த ஃபீல்டு சூட் ஆகும் சொல்லிட்டு வேற ஃபீல்டை ட்ரை பண்ணி பார்க்கணும். அது வந்து பணம் முக்கியம் இல்லை. அந்த இடத்துல அதை வந்து ஏர்னிங்கா பார்க்க கூடாது, லேர்னிங்கா பார்க்கணும். டு ஏர்ன் மோர், லேர்ன் மோர். நீங்க 20 to 30 நீங்க உங்களுடைய லேர்னிங் ஒரு 4-5 கம்பெனில நீங்க போயிட்டு வேற விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால வந்து ஒரு தொழில் முனைவரா உங்களால வந்து வெற்றிகரமா அடைய முடியும். அப்படி இல்லை, நீங்களே உங்களுடைய முதல போட்டுட்டு நீங்க உடனே பிசினஸ் தொழில ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் தெரியாது, உங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியாது, உங்களுக்கு சேல்ஸ் தெரியாது, உங்களுக்கு HR தெரியாது, உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் தெரியாது, கோர் காம்பிடன்ஸ் தெரியாது. உங்களுடைய ஃபெயிலியர் பாசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அதை நீங்க வந்து 20 to 30 வேற இடத்துல நீங்க எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிட்டீங்கன்னா, யாரோ காசு கொடுக்குறாங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு, ஆனா உங்களுக்கு பிடிச்ச வேலை மட்டும் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா 30 வயசுல நீங்க தயாராகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க ரவுண்டட் ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட சக்சஸ் பாசிபிலிட்டி அதிகம். எடுத்த உடனே பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபெயிலியர் பாசிபிலிட்டி அதிகம். நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா அந்த தோல்வி உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கும். அதனால முதல் முறையா இந்த சமுதாயம் வந்து உங்களுடைய ஃபேமிலியோ எல்லாரும் வந்து உங்களுக்கு வந்து இந்த தொழில் முனைவோர்களுக்கு ஃபேவரபிளா இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம நல்லபடியா யூஸ் பண்றதுன்றது ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தவறா யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அது வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து தொழில் முனைவர் ஆகணும், ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்றது ஒரு ஃபேன்சி வேர்டு, ஃபேன்சி பஸ் வேர்டு ஆயிடுச்சு. அவனும் தான். ஆனா அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. கொஞ்ச நாளும் வேலை எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிட்டு நீங்க வந்து தொழில் முனைவர் ஆகுங்க. அப்போ உங்களுடைய சக்சஸ் பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். அடுத்த கேள்வி சார், அதாவது இனி வருகின்ற காலங்களில் உங்களுடைய தொழிலை மென்மேலும் கட்டி எழுப்புவதற்கும் அதனை கை கொள்வதற்கும் எது மாதிரியான மூலோபாயங்களை பாவிப்பதற்காக காத்திருக்கிறீர்கள்? இப்போ வந்து இந்த வவுனியா, ஸ்ரீலங்கா, இங்க ஜஃப்னா இந்த ஏரியாலே வந்து நாங்க வந்து ஏன் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் பண்ணக்கூடாது? நிறைய பெண்கள் இங்க வந்து அதே அவங்க கண்களுக்குள்ள வந்து அதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கனவு, ஒரு வாழ்க்கையில வந்து ஏன் நானும் சாதிக்க முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கம், இதை தாண்டி என்ன பண்றதுன்றது அந்த விஷயம் தெரியாம ஒரு தயக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நிறைய பேர் இருக்கிறத பாக்குறோம். இந்த மாதிரி இருக்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு இதுல அவங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ், ஒரு மேக்கப், ஒரு சாரி ட்ரெப்பிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஹேர் ஸ்டைலிங், பெடிக்யூர், உங்களுக்கு எல்லாம் பியூட்டிஷியன் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா நேச்சுரல்ஸ் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லா எல்லா இடமும் அவங்க போக முடியும். இது பேர்டுக்கு விங் கொடுத்த மாதிரி, பறவைக்கு விங் கொடுத்தா அந்த பறவை எங்க வேணா பறக்கும். அந்த பறவை விங் கொடுக்கறது தான் எஜுகேஷனோட வேலை. அது இப்ப வந்து ஸ்கில் எஜுகேஷன் ஆயிடுச்சு. அகாடமிக் எஜுகேஷன்ல இருந்து இப்ப ஸ்கில் எஜுகேஷன் கொடுத்தா இங்க இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா வரும் அப்படின்றது தான் என்னுடைய இது. அதுதான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தொழில் பண்றவங்க, உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இங்க இருக்கிற வந்து மேன் பவரை எப்ப வந்து நம்ம வந்து பாசிட்டிவா யூஸ் பண்றோமோ அதுதான் வந்து உலகத்திலே இருக்க மிக முக்கியமான ரிசோர்ஸ் வந்து கோல்டுலயோ, சில்வர்லயோ, லேண்ட்லயோ, ஃபேக்டரிலயோ இல்லை.
அது ஹியூமன் ரிசோர்ஸ்ல இருக்கு. எந்த உலகம், எந்த மனிதர்கள் வந்து அந்த ஹியூமன் ரிசோர்ஸை நல்லபடியாக உபயோகிக்கிறாங்களோ அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் ஆயிடுவாங்க. அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். எங்கே போனாலும் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான் தெரியும். எங்கே பார்த்தாலும் அதான் நிறைய பேர் ப்ராப்ளம்னு வாங்க, எனக்கு பொறுத்த தெரியும் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கிறது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி சேனலைஸ் பண்ண போகிறோம்? இதை சேனலைஸ் பண்ணி அதை கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போகணும். அதை எடுத்துகிட்டு போகிறது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி தலைமைத்துவம். அது பண்ணா வந்து இது ஒரு வின் டீல் ஆயிடும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இலங்கையானது 30 வருட காலமாக நாங்கள் பல்வேறு யுத்தங்களை தாண்டி இன்று எங்களுடைய மனோநிலையை மாற்றி ஒரு வெற்றியை நோக்கி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு இருக்க எங்களுடைய நாட்டினுடைய வெற்றியை பொருளாதார ரீதியிலே மென்மேலும் உயர்த்துவதற்கு இவ்வாறான தொழில் முனைவோர்களுடைய ஒத்துழைப்புகள் வந்து எங்களுக்கு பல்வேறு ரீதியிலே எங்களுக்கு பல்வேறு வகையிலே உதவும் என்பதனை இந்த மேடையிலே கருத்திற்கொண்டு, வெற்றி வந்து வீரனுக்கு அழகு, தோல்வி வந்து மாவீரனுக்கு அழகு. சோ வெற்றி மட்டுமே எந்த ஒரு இடத்திலையுமே வெற்றியை மட்டுமே நம்பி நாங்கள் ஒரு களத்தில இறங்கி விட முடியாது. அவ்வாறு நீங்கள் தோல்விகளை சந்திக்க நேர்ந்தால் சந்தித்து இருந்தால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலே யாருடைய ஆலோசனையை நாடுவீர்கள், அல்லது உங்களுடைய அதனுடைய தோல்வியிலிருந்து விடுபட்டு மீள்பட்டு வருகின்ற ஒரு செயற்பாடு எவ்வாறானதாக அமைந்திருக்கு? தனிப்பட்ட ரீதியில வந்து உங்களுக்கு அந்தந்த பிரச்சனைக்கு அந்தந்த டாக்டர் கிட்ட போகணும். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தா கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போகணும். நீங்க டென்டிஸ்ட் கிட்ட போக கூடாது, ஜஸ்ட் பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ எ டாக்டர். நிறைய பேர் வந்து தொழில் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா வீட்டில் போய் அம்மா அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதுக்கு சொல்யூஷனே சொல்ல முடியாது, அப்புறம் உங்களை பயங்காட்டுவாங்க. அதனால என்னை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு தொழில் பிரச்சனை, உங்களுக்கு தொழில் சம்பந்தமான பிரச்சனை வரும்போது யாரு அதுல வெற்றிகரமா தொழில நடத்தி இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் நீங்க போயிட்டு அட்வைஸ் கேட்கணும். ஓகே, யாருமே வந்து அந்த டிராவல் பண்ணாத ஒரு ஆள் கிட்ட போயிட்டு உலகத்தையே இந்த ஒரே ஊர்ல இருக்கிற ஆள் கிட்ட போயிட்டு உலகத்தை எப்படி சுத்தி பாக்குறதுன்னு நம்ம ஐடியா கேட்கற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம நீங்க வந்து யாரு நீங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கிறாங்க, அதை முன்னால நோக்கி போறாங்களோ அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அதை எப்படி பண்ணணும், நீ எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி வந்து என்னுடைய 2 அண்ணாக்கள் இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து நான் வந்து எப்பனாலும் எனக்கு வந்து சேலஞ்ச் வரும்போது அந்த சேலஞ்சுக்கு ஒப்பீனியன் வந்து வாங்குவேன் நான். பட் நிறைய டைம் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன் இஸ் த கான்வர்சேஷன் யூ ஹேவ் வித் யுவர் செல்ஃப். அதாவது முக்கியமான உங்களுடைய உரையாடல் வந்து வெளியாட்களோட இல்லை, நீங்க உங்களோட என்ன மாதிரி உரையாடல் வச்சுக்கிறீங்களோ அதுதான் முக்கியமானது. அது வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவா இருக்கணும், ப்ராக்ரெசிவா இருக்கணும், அது வந்து சொல்யூஷன் ஓரியன்டா இருக்கணும். அது வந்து அந்த இடத்துல நீங்க வந்து வீக் ஆயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உலகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. உலகமே உன்னை நம்பினாலும் நீ உன்னை நம்பலன்னா யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆன் தி கான்ட்ரரி, உலகமே உன்னை நம்பலன்னாலும் நீ உன்னை நம்பிட்டன்னா உன்னோட வெற்றியை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. தி ஃபர்ஸ்ட் அண்ட் தி பெஸ்ட் விக்டரி இஸ் டு கான்கர் செல்ஃப். அந்த செல்ஃப் பிலீஃப் தான், அந்த செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில யார் வந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உலகம் டோர் ஓப்பன் பண்ணி தான் கொடுக்கும். அதனால வந்து நான் நீங்க வீரன் மாவீரன் சொன்னீங்க. என்னை பொறுத்தவரையும் வந்து ஃபெயிலியரும் சக்சஸும் வந்து வேற விஷயம் கிடையாது. ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் சக்சஸ். நீங்க ஃபெயிலியரை நீங்க லேர்னிங்கா ஆக்கலனால் அப்பதான் அது ஃபெயிலியர். ஃபெயிலியரை நீங்க லேர்னிங்கா ஆக்கினீங்கன்னா அது பேரு சக்சஸ். ஒரு சின்ன குழந்தை வந்து எழுந்த உடனே அது வந்து தவழும், அது வந்து நிக்க பார்க்கும், கீழே விழும், அப்புறம் எழுந்து நிற்கும், அப்புறம் விழும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தத்தக்கா நடக்கும், அப்புறமா வந்து நிற்கும், அப்புறமா நடக்க ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்ட் ஆஃப் க்ரோயிங், பார்ட் ஆஃப் சக்சஸ். நீங்க கீழே தவழ்றத வந்து ஃபெயிலியர்னுவீங்களா, இல்ல கீழே விழுறத ஃபெயிலியர்ன்றீங்களா? இதெல்லாம் ஃபெயிலியர் கிடையாது. இது பார்ட் ஆஃப் லேர்னிங், பார்ட் ஆஃப் சக்சஸ். எப்பயுமே நம்ம ஃபெயிலியரை பார்ட் ஆஃப் சக்சஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். ஒரு அர்ஜுன ரணத்துங்காவோ அரவிந்த் டிசில்வாவோ நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. நீங்க கிரிக்கெட் எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபெயிலியரோட தான் அவங்க வந்து சக்சஸ் வரும். அதனால நம்ம ஃபெயிலியர் தனியா சக்சஸ் தனியா பிரிக்காம ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு பாக்குறது ரொம்ப புத்திசாலித்தனமா நான் நினைக்கிறேன். எங்களுடைய நேரலையினுடைய இறுதி தருவாயை நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். உங்களை நினைவு கூற வேண்டும் என்றால் இன்றைய சமூகத்தினரும் எதிர்கால சமூகத்தினரும் எதனை சார்ந்து உங்களை நினைவு கூறுவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? யாதும் ஊரே யாவரும் கேள்வி, தீதும் ஒன்றும் பிறர் தர வாரா. அதாவது உலகத்துல இருக்கிற எல்லாரும், எல்லா இவர்களும் நம்மளுடைய ஆட்கள், எல்லா சிட்டியும் நமது. இதுல வந்து இந்தியா, இலங்கை, துபாய் அதெல்லாம் வந்து ஒரு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பவுண்டரி. அதை தாண்டி என்னைக்கு நம்ம வந்து
மனிதம் ஜெயிக்கணும். ஸோ அதுதான் என்னுடைய வந்து ஒரு ஒரு இதுவா என்ன சொல்றேன். இது தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நீங்க உங்களுக்கு நல்லது நடந்ததா அதுக்கு நீங்க தான் காரணம், கெட்டது நடந்ததா அதுக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்றத நீங்க அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் வேர்ல்டு அதை வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு நம்மளே வந்து காலிபரேட் பண்ணி கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். எங்களுடைய நேர்காணலிலே இன்று CK குமாரவேல் ஐயா அவர்கள் co-founder and CMD ஆஃப் நேச்சுரல் சலூன் அண்ட் ஸ்பா அவர்களை நேர்காணல் செய்திருந்தோம். அதன் வழியே எதிர்கால சந்ததியினருக்கும் சரி இன்றைய சந்ததியினருக்கும் சரி எவ்வாறான தொழில் ஊக்குவிப்புகள், அவர்களுடைய மனோநிலை எவ்வாறு மாற்றமடைய வேண்டும், எதிர்காலம் எவ்வாறு ஊக்குவிக்கப்பட வேண்டும், அனைத்து சமூகமும் எவ்வாறு வெற்றி பாதையை நோக்கி நகர வேண்டும் என்பது பற்றி மிக அழகாக தெளிவான விளக்குகளை வழங்கியிருந்தார். அவருடைய எதிர்கால நோக்கு மென்மேலும் உறுதி பெற்று வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, முன்னவர் கூடி பின்னவர் நாடி தென்னவர் போற்றும் எம்மவர் கோடி அவர் பண்ணது பாடி அமைகிறேன் இன்பங்கள் சொல்லி நன்றி.